الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அத்தியாயம் 36 யாசீன் சூரா நம்ம பாக்குறோம். இது மக்காவுல இறக்கப்பட்டது. 83 வசனங்கள் கொண்டது. இதுல 45வது வசனம் மட்டும் மதனி அப்படின்னு சொல்றாங்க. தொகுக்கப்பட்ட வரிசையில இது 36வது அத்தியாயமா இருக்கு. ஆனா இறக்கப்பட்ட வரிசையில 41வது வசனமா இருக்குங்கிறத சொல்றாங்க. இந்த அத்தியாயத்தோடைய தொடக்கத்துல யாசீன் அப்படின்ற 2 எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. இதை முகத்தாவுடைய எழுத்துக்கள்னு நம்ம பார்த்திருக்கோம். தனித்தனி எழுத்துக்கள். இதுக்கு இதனுடைய விரிவாக்கம் அல்லாஹ் அறிந்தவன் சொல்லிட்டு, ஆனாலும் இந்த யாசீன்ல நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. நான் அதை விட்டுட்டு இந்த சூறால என்னவெல்லாம் இருக்குங்கிற பாக்குறதுக்கு போறோம். இந்த அத்தியாயத்துல ஏக இறை மறுப்பாளர்களின் நிலை எடுத்ததோடு அல்லாஹாலா இந்த இறைவனை மறுக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கும், ஒவ்வொரு சூறாவிலையும் அல்லாஹ் இதை சொல்லிக்கிட்டே வர்றான். ஏன்னா எந்த சூறாவை எடுத்து எந்த மக்கள் படிச்சாலும் சரி, இறைவன்கிறவன் ஒருத்தன் தான். அவனை நிராகரிச்சு மறுத்து போனா அவனுடைய நிலை ரொம்ப மோசமானதா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கட்டும், திருந்தட்டும், புரியட்டும், இறைவனை ஏற்றுக்கொள்ளட்டும்ங்கிறதுக்கு எல்லா அத்தியாயத்திலையும் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். அதுக்கு அடுத்து ஒரு ஊர் அந்தாக்கியான்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை பத்தியும் அங்க வாழக்கூடிய மக்களை பத்தின எடுத்துக்காட்டுதலையும் எல்லாம் சொல்றான். அதுக்கடுத்து தூதர்களை அவங்க மிரட்டினாங்கிற செய்தியை சொல்றான். ஒரு நல்ல மனிதரோட அறிவுரை, இறைவனுடைய படைப்பான அத்தாட்சிகள், மறுமையை மறுத்த மக்களுக்குரிய எச்சரிக்கை, சொர்க்கம் பத்திய விஷயம், அப்புறம் பாவிகளுடைய மறுமையோட முடிவு. இது வேதம் தானே தவிர கவிதை இல்லைங்கிற ஒரு பிரகடனம், கால்நடைகளால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், இறந்த பின் மனிதனை உயிர்ப்பிக்கக்கூடிய செய்தி, இறையியல் கோட்பாடுகள், இந்த மாதிரியான செய்திகள் இந்த சூரா யாசீன்ல இடம்பெறுது. இன்ஷா அல்லாஹ் படித்து தெரிஞ்சு விளங்கி செயல்பட யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ். ஆமீன். ஜவாஹிரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாசீன். ஞானம் நிறைந்த குர்ஆனின் மீது ஆணையாக, திண்ணமாக நீர் இறை தூதர்களில் ஒருவராவீர், நேரிய வழியில் இருக்கின்றீர். மேலும் இந்த குர்ஆன் யாவரையும் மிகைத்தவனும் அருள் மிக்கவனுமாகிய இறைவனால் இறக்கி அருளப்பட்டதாகும். தம் மூதாதையர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படாததால் எந்த சமுதாயம் அலட்சியமாக இருக்கிறதோ அந்த சமுதாயத்தை நீர் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக. அவர்களில் பெரும்பாலோர் தண்டனைக்குரிய தீர்ப்புக்கு ஆளாகிவிட்டனர். எனவே அவர்கள் நம்பிக்கை கொள்வதில்லை. நாம் அவர்களின் கழுத்துகளில் விலங்குகளை பூட்டியுள்ளோம். அவை அவர்களின் முகவாய் கட்டைகள் வரை நெருக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் அவர்கள் தலை நிமிர்ந்து நிற்கின்றார்கள். மேலும் நாம் அவர்களுக்கு முன்னால் ஒரு தடுப்பையும் அவர்களுக்கு பின்னால் ஒரு தடுப்பையும் எழுப்பி அவர்களை மூடிவிட்டிருக்கின்றோம். இனி அவர்களுக்கு எதுவும் புலப்படுவதில்லை. அவர்களுக்கு எல்லாமே ஒன்றுதான். நீர் அவர்களை அச்சமூட்டி எச்சரித்தாலும் சரி, எச்சரிக்காவிட்டாலும் சரி, அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். யாசீன்ற அந்த தனிப்பட்ட எழுத்துக்களுக்கு பின்னாடி வல் குர்ஆனில் ஹகீம். இது இந்த குர்ஆன் இருக்குல்ல, இது ஞானம் நிறைந்தது. இந்த குர்ஆன் மீது சத்தியமா அல்லாஹ் தஆலா சொல்றான், ஞானம் நிறைந்த குர்ஆன் மீது சத்தியமா நிச்சயமா நீங்க இறை தூதர்கள்ல ஒருத்தரா இருக்கீங்க. இறை தூதர்கள் லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த துனியாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருக்கான். அதுல ஒருத்தரா தான் நீங்களே இருக்கீங்க. நீங்க நேரான வழியில இருக்கீங்க நபியே, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த குர்ஆன் யாவரையும் மிகைத்தவனான அல்லாஹ்விடம் இருந்து, அருள்வளமிக்க ரப்பு கிட்ட இருந்து இறக்கப்பட்டது. இது எழுதப்பட்டது பொய் இல்ல. பொய்ன்னு சொல்றவங்களுக்கு யோசிக்காதீங்க. தன்னுடைய மூதாதையர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படாததால எந்த சமுதாயம் அலட்சியமா இருக்குதோ அந்த சமுதாயத்தை நீங்க எச்சரிக்கை செய்யணுங்கிறதுக்காகத்தான் உங்களை நபிமார்கள்ல ஒருத்தரா தேர்ந்தெடுத்து இந்த வேதத்தை நம்ம கொடுத்து அனுப்பியிருக்கோம். அவங்கள பெரும்பாலான மக்கள் தண்டனைக்குரிய தீர்ப்புக்கு ஆளாயிட்டாங்க. எனவே அவங்க நம்பிக்கை கொள்ளல. நம்பிக்கை கொள்ளாதனாலதான் தண்டனைக்குரிய தீர்ப்புக்கு ஆளாயிட்டாங்க இல்லையா? நம்பிக்கை கொண்டவங்க
அழகான முறையில நற்செயல்கள் செஞ்சு அவனுடைய வெகுமதிக்கு உரியவர்களா இருக்கிறாங்க. இந்த தண்டனைக்குரிய மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? அவங்களுடைய கழுத்துகள்ல நம்ம விலங்குகளை பூட்டி இருக்கோம். எது வரைக்கும்? முகவாய் கட்டை வரைக்கும் அந்த கழுத்து இருக்குல்ல அப்படியே எப்படி சொல்றது? இந்த இந்த கழுத்து வலிக்கு பின்னாடி இருக்க பொடனி வலிக்கு இந்த ஒரு பெல்ட் மாதிரி ஒண்ணு குடுப்பாங்க. அப்படியே அத வச்சு பூட்டிட்டா அவங்களால ஒண்ணும் அசைக்க முடியாது பார்த்திருக்கீங்களா? அது அப்படியே இருந்தா அந்த பெயின் போகும் அப்படிங்கிற மாரி. அந்த மாதிரி ஒரு பூட்டிட்டானோ எப்படின்ட்டு எனக்கு தெரியலம்மா. சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க நிராகரிச்சுக்கிட்டு போன காரணத்தினால இப்படி ஒரு விலங்கு அவங்களுக்கு மாட்டிட்டோம். அது மட்டும் இல்ல அவங்க அப்படியே அவங்களுடைய தலை நிமிர்த்து நிக்குது. கொஞ்சம் கூட ஒண்ணும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு முன்னாடி பின்னாடி தடுப்பை ஏற்படுத்திட்டு அவங்கள மூடிட்டோம். அவங்களுக்கு இனிமேல் ஒண்ணுமே புரியாது. அவங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான். அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சாலும் ஒண்ணுதான், செய்யாட்டியும் ஒண்ணுதான். நம்பிக்கை கொள்ளவே மாட்டாங்கன்னு அல்லாஹ் முத்திரையிட்டுட்டான். அல்லாஹ் இப்படிப்பட்ட முத்திரையிட்ட சமுதாயத்துல இருந்து எங்கள் சந்ததிகள் எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாக்கலையா அல்லாஹ். அடுத்ததா யார் அறிவுரையை பின்பற்றி நேரில் காணாமலே ரஹ்மானுக்கு கருணைமிக்க இறைவனுக்கு அஞ்சுகிறாரோ அவருக்குத்தான் நீர் எச்சரிக்கை செய்ய முடியும். அத்தகையோருக்கு மன்னிப்பும் சிறப்பான கூலியும் இருக்கின்றதென்று நற்செய்தி கூறுவீராக. திண்ணமாக நாமே மரணமடைந்தவர்களை ஒரு நாள் உயிர்ப்பிப்போம். அவர்கள் செய்தவற்றையும் நாம் குறித்து கொண்டே இருக்கின்றோம். அவர்கள் விட்டு சென்ற சுவடுகளையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். மேலும் நாம் ஒவ்வொன்றையும் ஒரு தெளிவான பதிவேட்டில் கணக்கிட்டு குறித்து வைத்துள்ளோம். மேலும் ஓர் ஊர் மக்களிடம் தூதர்கள் வந்தபோது நிகழ்ந்த சம்பவத்தை உதாரணமாக இவர்களுக்கு எடுத்து கூறுவீராக. நாம் அவர்களிடம் 2 தூதர்களை அனுப்பிய போது அவர்கள் அவ்விருவரையும் பொய்யர்கள் என தூற்றினார்கள். பிறகு நாம் 3ஆம் அவரை அனுப்பி அவ்விரு தூதர்களுக்கு உதவினோம். அத்தூதர்கள் அனைவரும் அம்மக்களை நோக்கி, உண்மையில் நாங்கள் உங்களிடம் இறை தூதர்களாய் அனுப்பப்பட்டுள்ளோம் என கூறினார்கள். நீங்கள் எங்களை போன்ற மனிதர்களே அன்றி வேறிலர். மேலும் கருணைமிக்க இறைவன் எதையும் இறக்கி வைக்கவில்லை. நீங்கள் வெறும் பொய்யே கூறுகின்றீர்கள் என்று அந்த ஊர் மக்கள் கூறினார்கள். ஓகே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 வசனத்துக்கு மேல சொல்றான், யாரு அறிவுரையை பற்றி பின்பற்றி நேர்ல ரஹ்மான பார்க்காமயே அந்த கருணைமிக்க இறைவனுக்கு அஞ்சுறாங்களோ அவங்களுக்கு நீங்க எச்சரிக்கை செய்ய முடியும். இப்படிப்பட்டவங்களுக்கு மன்னிப்பும் சிறப்பான கூலியும் இருக்குங்கிற நற்செய்தியும் நீங்க சொல்லுங்க. அப்ப நம்ம யாருமே நம்ம ரஹ்மான பார்த்திருக்கோமா? யாருமே பார்க்கவே இல்லை. பார்க்காமலே நம்புறோம்ல. நம்புனா மட்டும் இல்ல, நல்ல செயல்களும் செய்யறல்ல. இதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூரிச்சு போய் என்னுடைய அடியார்களை பாருங்க, என்னை நேர்ல பார்க்காம நான் சொன்னதை நம்பி நல்ல அமல்களும் செய்யறாங்க பாத்தீங்களா, அதுக்காக நான் அவங்கள மன்னிச்சிடுறேன். அவங்க பாவங்களை செஞ்சா மன்னிச்சிடுறேன். அவங்களுக்கு சிறப்பான கூலிய கொடுக்குறேன். நபியே இந்த நற்செய்தி இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய அற்புதமான சுப செய்தி நம்ம எல்லாருக்கும். யா அல்லாஹ் நீ எங்களுக்கு ஈமானை கொடுத்து எங்களை செலக்ட் பண்ணியிருக்கிற யா அல்லாஹ். யா அல்லாஹ் இறுதி வரைக்கும் இந்த ஈமான்ல உறுதியை கொடுத்து நல்ல அமல்கள் செய்து உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களா எங்களையும் உங்களுடைய வாரிசுகளையும் எல்லா மக்களையும் ஆக்கி வை யா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அதுக்கு அடுத்து சின்னமா நாமே மரணமடைந்தவர்களை ஒரு நாள் உயிர் கொடுத்து எழுப்புவோம். அது மட்டும் இல்ல, இந்த பதிவேடுகள்லாம் நம்ம பதிவு பண்ணி வச்சிருக்கோம். ஒவ்வொரு உரையும் ஒவ்வொரு தெளிவான பதிவேட்டுல அது கணக்கிட்டு குறிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டான். அல்ஹம்துலில்லாஹ் இது நிறைய தடவை சொல்லியிருக்கான். இப்பயும் திரும்பவும் சொல்றான். இதுதான் மனிதர்களோட ஒரு முக்கியமான நிலை. இந்த இடத்துல ஒரு ஊரை பத்தி நம்ம சொல்லி காட்டுவோம். அந்த ஊர் மக்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க, அதுல உங்களுக்கு அழகான படிப்பினை இருக்கு, அதை படிச்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி அந்த ஒரு ஊர் மக்கள்கிட்ட முதல்ல நம்முடைய தூதர்ல ஒருத்தர் அனுப்பணும், 2 பேரை அனுப்பணும். அதுக்கு அடுத்து அவங்க பொய்ன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு 3வது ஒரு தூதரையும் அந்த ஊர் மக்களுக்கு அனுப்பணும். உண்மையிலேயே நம்ம அவங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களா இருந்தோம். நீங்க எங்களை அப்ப அந்த மக்கள் அந்த மக்கள் கிட்ட தூதர்கள் அழகான முறையில இறைவனை பத்தி சொல்றாங்க. கருணை மிக்க இறைவன் பக்கம் வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, நீங்க என்ன எங்களை மாதிரி மனுஷனா இருக்கீங்க, உங்களை போய் நாங்க எப்படி ஏத்துக்கிற முடியும், நீங்க எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் இறை தூதர்களை பொய்ன்னு சொல்றாங்க. அடுத்து தூதர்கள் கூறினார்கள், திண்ணமாக நாங்கள் உங்களிடம் தூதர்களாக அனுப்பப்பட்டுள்ளோம் என்பதை எங்கள் அதிபதி நன்கறிகின்றான். மேலும் எங்கள் மீதுள்ள கடமை தூதை தெளிவாய் உங்களிடம் சேர்ப்பித்து விடுவதை தவிர வேறில்லை. அதற்கு அவ்வூர் மக்கள், நாங்களோ உங்களை எங்களுக்கு ஏற்பட்ட அவசகுணமாக கருதுகின்றோம். நீங்கள் இந்த அழைப்பிலிருந்து விலகிக் கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் உங்களை கல்லால் அடிப்போம். மேலும் நீங்கள் எங்களிடமிருந்து அவசியம் துன்பமிகு தண்டனை பெறுவீர்கள் என கூறலானார்கள். அதற்கு
அத்தூதரில் உங்களுடைய அபசகுணம் உங்களோடுதான் இருக்கின்றது. உங்களுக்கு நல்லுரை கூறப்பட்டதற்காகவா நீங்கள் இவ்வாறெல்லாம் பேசுகின்றீர்கள்? உண்மை யாதெனில் நீங்கள் வரம்பு மீறிய மக்கள் ஆவீர் என பதிலளித்தார்கள். இதற்கிடையில் நகரத்தின் ஒரு கோடியிலிருந்து ஒருவர் விரைந்து வந்து கூறினார், என் சமூகத்தவரே, இறை தூதர்களை பின்பற்றுங்கள். ஓகே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தூதர்கள் சொன்ன செய்தியா அழகா சொல்றான். இதைத்தான் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் பார்த்து வர்றோம். அந்த மக்கள் மறுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க, பொய்ன்னு சொல்றாங்க. நாங்க நேர்மையான விஷயத்தை சொன்னாலுமா நீங்க பொய்ன்னு சொல்லுவீங்க? ஆமா, உங்களை நாங்க அபசகுனமா கருதுறோம் அப்படின்றாங்க. இப்ப உங்க அபசகுனம் உங்கள்ட்ட தான் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் நீங்க இந்த பேச்சை நிறுத்திக்கலான்னு வச்சுக்கோங்க, உங்களை கல்லால் அடிச்சு அவசியமா கொன்றுவோம், துன்பம் மிக தண்டனையை கொடுப்போம்னு அந்த மக்கள் சொல்றாங்க. அப்போ அந்த தூதர்கள் சொல்றாங்க, உங்க அபசகுனம் உங்கள்ட்ட தான். நாங்க நல்ல விஷயத்த சொன்னாலுமா, உண்மைய சொன்னாலுமா நீங்க வரம்பு மீறின மக்களா இருப்பீங்க. எங்கள கல்லால அடிச்சு கொல்லுவீங்க, எங்களுக்கு தண்டனை குடுப்பீங்க இப்படின்னு சொல்லிட்டு தூதர்கள் மக்கள்கிட்ட கேக்குறாங்க. பாத்தீங்களா? ரப்பே ரஹ்மானே. அதுக்கு இந்த நேரத்துல அந்த அந்த ஊர்லயே வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர், ஊர் கடைசியில இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவரு அந்த வேகமா வந்து தன்னுடைய மக்களை பார்த்து, தன்னுடைய சமுதாய மக்களை பார்த்து சொல்றாரு, இங்க வாங்க, இறைத்தூதர்கள் உண்மையை சொல்றாங்க. அவர்களை பின்பற்றுறதுதான் நமக்கு நல்லது. அதனால இறைத்தூதரை பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. அடுத்து, எவர்கள் உங்களிடம் யாதொரு கூலியையும் கேட்கவில்லையோ, மேலும் எவர்கள் நேர்வழியில் இருக்கின்றார்களோ அவர்களையே நீங்கள் பின்பற்றுங்கள். எவன் என்னை படைத்தானோ, மேலும் எவன் பக்கம் நீங்கள் அனைவரும் திரும்ப கொண்டு செல்லப்பட இருக்கின்றீர்களோ அத்தகைய ஒருவனுக்கு நான் ஏன் அடிபணிய கூடாது? அவனை விடுத்து மற்றவர்களை அடிபணிவதற்குரியவர்களாய் நான் எடுத்துக் கொள்வேனா? உண்மையில் கருணைமிக்க இறைவன் எனக்கு ஏதேனும் தீங்கினை ஏற்படுத்த நாடினால் அவர்களின் பரிந்துரை எனக்கு எவ்வித பலனையும் அளிக்காது. அவர்களால் என்னை விடுவிக்கவும் முடியாது. நான் அவ்வாறு செய்தால் வெளிப்படையான வழிகேட்டில் வீழ்ந்து விடுவேன் என்பதில் ஐயமில்லை. நானும் உங்கள் அதிபதியின் மீதே உறுதியாக நம்பிக்கை கொண்டுள்ளேன். எனவே நீங்களும் நான் கூறுவதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த மனுஷன் வந்து எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறாரு பாருங்க. இங்க வாங்க, இவங்கெல்லாம் நமக்கு ரப்பு கிட்ட இருந்து வந்த தூதர்களா இருக்கிறாங்க. நம்ம இவரை ஏத்துக்குருவோம், பின்பற்றுவோம். அவங்க இதுக்காக எந்த ஒரு கூலியும் நம்மள்ட்ட கேட்கல. அவங்க வந்து அதனால நம்ம என்ன செய்வோம், அவங்கள வந்து நம்ம பின்பற்றி வாழ்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 21வது வசனத்தோட 22வது ஜுஸ் முடிச்சு 23வது ஜுஸ் ஆரம்பிக்குது. அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அந்த மனிதர் சொல்றாரு, யாரு என்னைய படைச்சானோ, எவன் பக்கம் நீங்கள் அனைவரும் திரும்ப கொள்ளப்படுவீர்களோ, திரும்பி கொண்டு வரப்படுவோமோ, நானும் போவோனோ, அப்படிப்பட்ட ரப்புக்கு அடிபணியாம நம்ம இருக்கலாமா? இருக்கக்கூடாது இல்லையா? அவனை விடுத்து மத்த யாரையும் எடுத்துக்கிடலாமா? கருணைமிக்க ரப்பா? இல்ல. அப்படி ஏற்படுத்தி நமக்கு தீங்கு விளைவிக்கும். அதனால நான் அந்த கருணைமிக்க ரப்ப ஏத்துக்கிட்டேன். நீங்களும் என்னைய மாதிரியே என்ன செஞ்சிருங்க, ரப்ப ஏத்துக்கங்க. அவனுக்கு நிராகரிப்பு வேலையில செஞ்சோம்னா வழிகேட்டுல விழுந்துருவோம். அதனால நான் என்னுடைய அதிபதியை உறுதியா நம்புறேன், நம்பிக்கை கொண்டுட்டேன். நீங்களும் நான் சொல்றதை கேட்டு நம்புங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்ததா, இறுதியில் அம்மக்கள் அவரை கொன்று விட்டார்கள். பிறகு அவரிடம் சுவனம் புகுவீராக என்று கூறப்பட்டது. அவர் கூறினார், ஆஹா, என் சமூகத்தவர் அறிந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். என் இறைவன் எக்காரணத்தால் என்னை மன்னித்து கண்ணியமிக்கவர்களில் ஒருவனாய் என்னை ஆக்கினான் என்பதனே. அவருக்கு பின்னர் அவருடைய சமூகத்தினர் மீது வானத்திலிருந்து யாதொரு படையையும் நாம் இறக்கி வைக்கவில்லை. அவ்வாறு இறக்குவதற்கான அவசியமும் நமக்கு இருக்கவில்லை. ஒரே ஓர் உரத்த ஓசைதான் முழங்கியது. அவர்கள் எல்லோரும் உடனே கருகிச் சாம்பலாகி விட்டனர். அந்தோ இம்மக்களின் நிலை பரிதாபத்துக்கு உரியது. அவர்களிடம் எந்த இறை தூதர் வந்த போதும் அத்தூதரை அவர்கள் ஏளனம் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஒரு அழகான முறையில எடுத்து சொல்றாரு. தூதர்களை கல்லால் அடிக்காதீங்க, கொலை பண்ணாதீங்க. அல்லாஹ் 1க்கு 2, 2க்கு 3 தூதர்கள் அனுப்பியிருக்கான். இவங்க உண்மை சொல்றாங்க. நம்ம அவனை விட்டுட்டு வேற யாரையும் வணங்குனா நம்ம அநியாயத்துக்கு மோசத்துக்கு போயிருவோம், தீமைக்கு போயிருவோம். அதுல எந்த சந்தேகம் இல்ல. அதனால அந்த ரப்ப நான் ஏத்துக்கிட்டேன், நீங்களும் நம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த தூதர்களை பாதுகாக்க, அந்த மக்களை பாதுகாக்க அந்த ஊர் கடைக்கோடியில இருந்து ஓடி வந்து அந்த மனுஷன் சொல்றாரு. ஆனா அந்த மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க? தூதர்களையே கொலை செய்ய போனவங்க அந்த அறிவுரை சொன்ன அந்த மனுஷனை மட்டும் விட்டு வைப்பாங்களா? அந்த மனுஷனை, அந்த மனிதரை இவங்க எல்லாரும் கொண்டுட்டாங்க. சரி,
எந்த அளவுக்கு கொண்டாங்கன்னா வயிற்றிலேயே மிதிச்சு கொண்டாங்களாம். தப்சீர் எடுத்து பாடுங்க. சுப்ஹானல்லாஹ். அவருடைய அப்படியே அந்த முன்பின் துவாரத்து வழியா அந்த குடல் எல்லாம் வெளியே வந்துருமா. சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு சித்திரவதையா அவங்க கொள்றாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு எப்பேற்பட்ட அந்தஸ்தா கொடுக்குறான் பாருங்க. அவர் மவுத்தாயிட்டாரு. வாங்க, வெல்கம் பண்ணி அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்குறாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அத பார்த்துட்டு அவரு, ஆஹா, இந்த இதெல்லாம் என் சமுதாய மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ரப்பே, இன்னைக்கு கொஞ்சம் அனுப்பியாங்க, நான் போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்னு அவர் கேட்பாரு. சுப்ஹானல்லாஹ். அப்ப கூட பாருங்க, அந்த நல்ல மனிதருக்கு அந்த மக்கள் மேல கோபம் வரல. எப்படி மிதிச்சு குடலெல்லாம் வெளியே வந்து எவ்வளவு வேதனைப்பட்டு ஒரு மௌத்தா இருப்பாரு இல்லையா? அப்ப அவங்களுக்கெல்லாம் நரகத்துல போடுறது வேணும்தான் அப்படின்னு சொல்லல. ரப்பே, என்னை அனுப்புனா இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாவாச்சும் அவங்க திருந்துவாங்களே. இவ்வளவு நலம் நாளக்கூடியவர்களா நல்லோர்கள் இருந்திருக்கிறாங்க பாருங்க. சோ இருந்தாலும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், நீங்க அமைதியா இருங்க. உங்களுடைய கட்டம் முடிஞ்சிருச்சு. அது தப்சீர் எடுத்து பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர் சொல்லக்கூடிய நேரத்துல என் இறைவன் இந்த காரணத்தால் என்னை மன்னிச்சாங்கிறத இந்த மக்களுக்கெல்லாம் சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்குரிய அவகாசம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முடிச்சுட்டான். அவங்களுக்கு நீங்க திரும்பி போறதுக்கான சந்தர்ப்பம் இல்ல. அவங்க திருந்துறதுக்கான சந்தர்ப்பம் இல்ல. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்துல இருந்து பெரும் பெரும் படைகளை எல்லாம் அனுப்பல. ஒரே ஒரு உணுக்கு தான். அந்த பட்டணத்த வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்படி கையில புடிச்சு ஒரு ஆட்டு தான் ஆட்டுவாங்களாம். அப்படி பாருங்க, கருகி சாம்பலா போயிட்டாங்கங்கிறாங்க. ஒரே ஒரு சத்தம் தான். அப்படி ஒண்ணுமில்லாம போயிட்டாங்க. அந்தோ என் மக்களுடைய நிலைமை பரிதாபத்துக்கு உரியதா போச்சே. இறை தூதர்கள் வந்தப்ப எல்லா தூதரையும் ஏளனமா, கேலியா, கிண்டலா பேசி நிராகரிச்சாங்க. இப்போ உங்களுடைய நிலைமை என்னாச்சு? அவ்வளவுதான், மோசமா போச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்படித்தான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா தூதர்களை அனுப்புறான். அழகான முறையில எடுத்து சொல்ல வைக்கிறான். அவங்களுக்கு வழிகாட்டுதலை கொடுக்குறான். சரி, உடனே ஏத்துக்கறலையே அப்படின்னு சொல்லி அழிக்கல. கொஞ்சம் கால அவகாசமும் கொடுக்குறான். இருப்பினும் நம்பாதப்போ சில சோதனைகளை கொடுக்குறான். அப்பயும் திருந்தாதப்போ சில நோய்களை கொடுக்குறான். அப்பயும் திருந்தாதப்போ வேற வழி, அழிச்சு முடிக்கிறத தவிர வேற இல்லைங்கிற ஒரு நிகழ்வை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அடுத்ததா இவர்களுக்கு முன்பு வாழ்ந்த எத்தனையோ சமூகத்தினரை நாம் அழித்து விட்டிருக்கின்றோம். பிறகு அவர்கள் ஒருபோதும் இவர்களிடம் திரும்பி வர மாட்டார்கள் என்பதை இவர்கள் கவனிக்கவில்லையா என்ன? மேலும் சின்னமாக இவர்கள் அனைவருமே ஒரு நாள் நம் முன் கொண்டு வரப்பட இருக்கின்றார்கள். உயிரற்ற பூமி அவர்களுக்கு ஒரு சான்றாகும். நாம் அதற்கு உயிர் கொடுத்து அதிலிருந்து தானியத்தை வெளிப்படுத்தினோம். அதிலிருந்து அவர்கள் புசிக்கின்றார்கள். மேலும் நாம் இதில் பேரீச்சை மற்றும் திராட்சை தோட்டங்களை உண்டாக்கினோம். மேலும் இதில் நீரூற்றுகளை பீரிட்டெழச் செய்தோம். இதன் கனிகளை அவர்கள் உண்பதற்காக. இவை அனைத்தும் அவர்களுடைய கைகள் உருவாக்கியவை அல்லவே? பிறகு ஏன் அவர்கள் நன்றி செலுத்துவதில்லை? சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அழகா அற்புதமா சொல்லி இதையெல்லாம் நம்ம தானே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட நியமத்துக்களை எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன் நீங்க இதெல்லாம் திருந்த மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க, சான்றா எடுத்துக்கிற மாட்டீங்க? இது உங்களுக்கு எதையுமே கொண்டு வர முடியாதே. இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தது ரப்பு தானே. அவனை விட்டுட்டு, அவனுக்கு நன்றி செலுத்துறதை விட்டுட்டு வேற எங்க போறீங்கன்னு கேக்குறான். மிகவும் தூய்மையானவன், எல்லா வகையான ஜோடிகளையும் படைத்திருப்பவன். அவை பூமி முளைக்கச் செய்யக்கூடியவையானாலும் சரி, அவர்களுடைய இனத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் அறிந்திராத மற்ற பொருள்களில் இருந்தாலும் சரியே. மேலும் இரவு அவர்களுக்கு மற்றொரு சான்று ஆகும். அதிலிருந்து நாம் பகலை அகற்றி விடும் போது அவர்கள் மீது இருள் சூழ்ந்து கொள்கின்றது. மேலும் சூரியனும் பிறிதொரு சான்றாகும். அது தனக்குரிய இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இது பேரறிவு படைத்தவனும் வல்லமை மிக்கவனுமான இறைவனின் நிர்ணயமாகும். மேலும் சந்திரன் இன்னொரு சான்றாகும். அதற்கு நாம் பல்வேறு நிலைகளை ஏற்படுத்தியுள்ளோம். எதுவரையெனில் அது அவற்றையெல்லாம் கடந்து உலர்ந்து வளைந்து போன பேரீச்சங்காம்பு போல் மீண்டும் ஆகி விடுகின்றது. சூரியன் சந்திரனை சென்றடைய முடியாது. மேலும் இரவு பகலை முந்திட முடியாது. ஒவ்வொன்றும் தத்தமது மண்டலங்களில் நீந்தி கொண்டிருக்கின்றன. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமா உங்களை பாருங்க. தூய்மையானவன், உங்களுக்கு அழகா ஜோடி ஜோடியா ஒவ்வொன்னையும் படைச்சிருக்கான். உங்களையும் ஜோடியா படைச்சிருக்கான். தாவரங்களையும் படைச்சிருக்கான். பூண்டுகளை படைச்சிருக்கான். அல்லாஹ் தாலா இரவு பகலை படைச்சிருக்கான். சூரியன் சந்திரனை படைச்சிருக்கான். ஒவ்வொரு நிலைமைகள் மாறி வர்றதையும் படைச்சிருக்கான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய சான்றா இருக்கு. இதையெல்லாம் பார்த்து திருந்த மாட்டீங்களா? இது எதுவுமே உன்னோட ஒண்ணு முந்திக்கிறாம
உன்னோட ஒரு முட்டி மோதாம அதாவது மண்டலத்துல நீந்திக்கிட்டு இருக்கே, இதெல்லாம் செஞ்சவன் யாரு? இந்த ரப்பையா நீங்க நிராகரிக்கிறீங்க? இல்லையா அல்லாஹ், நாங்கள் கேட்டோம் யா அல்லாஹ், கட்டுப்பட்டோம் யா அல்லாஹ், செயல்படுகிறோம் யா அல்லாஹ், அதில் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க கிருபை செய்ய அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மேலும் நிரம்பிய பெரிய தோணியில் நாம் அவர்களின் வழித்தோன்றல்களை ஏற்றியதும் அவர்களுக்கு ஒரு சான்றாகும். பிறகு அவர்கள் ஏறிச் செல்லக்கூடிய அதை போன்றவற்றையும் அவர்களுக்காக நாம் படைத்திருக்கின்றோம். மேலும் நாம் நாடினால் அவர்களை மூழ்கடித்து விடுவோம். அப்போது அவர்களுடைய முறையீடுகளை கேட்பவர் எவரும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் எந்த வகையிலும் மீட்கப்படவும் மாட்டார்கள். ஆயினும் நம்முடைய கருணையே அவர்களை காப்பாற்றியது. மேலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வாழ்க்கையை அனுபவிக்க அவர்களுக்கு அவகாசம் அளிக்கின்றது. மேலும் உங்களை நோக்கி வந்து கொண்டிருப்பவற்றின் விளைவுகளிலிருந்தும் உங்களை கடந்து சென்று விட்டவற்றின் விளைவுகளிலிருந்தும் தப்பித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மீது கருணை பொழியக்கூடும் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் கேட்டும் கேளாதவர் போல் இருந்து விடுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, உங்களை ஆண்கள் பெண்களா படைச்சிருக்கோம். உங்களை நிரம்பிய தோணியில, அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கப்பல்ல ஏத்தணும். அதே மாதிரியான கப்பல்களை உங்களுக்கு மிகப்பெரிய சான்றா கொடுத்துருக்கோம். அதுல ஏத்திட்டு உங்களை போய்கிட்டு இருக்கல, அப்படியே மூழ்கழிச்சுட்டா உங்களை யாரு கேட்கறதுக்கு இருக்கா? அவங்க சொல்லுவாங்க, எந்த நாதி இருக்கு உங்களை வந்து கேட்கறதுக்கு? எங்கிட்ட அவ்வளவுலாம் பத்திக்கு பேச முடியுமா அப்படின்ட்டு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் கேட்கறதுக்கு தகுதியானவன். அவன் சொல்றான், உங்களை மூழ்கடிச்சுட்டா யாரு கேட்க முடியும்? யாரு மீட்க முடியும்? இதை கூட நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? உங்களை காப்பாற்றுறவன் அவன் தான், உங்களை படைச்சவன் அவன் தான். அவங்க தான் உங்களுக்கு குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு அவகாசத்தை கொடுத்திருக்கான், அனுபவிக்கிறதுக்கு எல்லா சுகங்களையும் கொடுத்திருக்கான். அப்படி இருந்து ஏன் நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்டு கேட்டு அழகான முறையில அல்லாஹ்வுடைய சான்றுகள் உங்களுக்கு வரும்போது, அவனுடைய அழகான பேச்சுக்கள் உங்கள்ட்ட சொல்லப்படும் போது கேட்டு கேட்காத மாதிரி போறீங்களே, எப்படிப்பா? அடுத்துதான். மேலும் அவர்களிடம் தம் இறைவனின் சான்றுகளிலிருந்து எந்த ஒரு சான்று வந்தாலும் அவர்கள் அதனை ஏறிட்டும் பார்ப்பதில்லை. மேலும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்பெயர்களிலிருந்தே இறைவழியிலும் பிறருக்கு செலவழியுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் இறை நிராகரிப்பாளர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை நோக்கி கூறுகின்றார்கள், நாங்கள் அவர்களுக்கு உணவளிப்பதா? அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்களுக்கு அவனே உணவளித்திருப்பானே. திண்ணமாக நீங்கள் முற்றிலும் வழி பிறழ்ந்து விட்டீர்கள். மேலும் அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் உண்மை கூறுவோராயின் மறுமை நாளை பற்றி உங்களின் எந்த அச்சுறுதல் எப்போது நிறைவேறப் போகிறது என்பதை அறிவியுங்களேன். அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது ஒரே ஒரு பயங்கர ஓசையே அன்றி வேறில்லை. அவர்கள் உலக விவகாரங்கள் குறித்து தர்க்கித்துக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று அது அவர்களை பிடித்துக் கொள்ளும். அப்போது அவர்களால் மரண சாசனம் அளிக்கவோ தம் இல்லங்களுக்கு திரும்பி செல்லவோ முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு அழகா தன்னுடைய சான்று சொல்றான். இவ்வளவு அழகா இறைவனுடைய சான்று எது வந்தாலும் ஏற்று பார்க்காம போறீங்களே, அல்லாஹ் வழங்கிய அற்கொள்ள இருந்து நீங்க செலவழிங்கன்னு சொல்லப்பட்டா, அல்லாஹ் நாடி இருந்தா அவங்களுக்கு கொடுத்துருப்பான். நாங்க ஏன் கொடுக்கணும்? அவன் நாடுனா ஏன் அவங்கள பட்டினி போடுறான்? அவங்களுக்கு அவன் உணவு கொடுப்பான்ல, நாங்க ஏன் உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நிச்சயமா நீங்க முற்றிலும் வழி பிறந்த சமுதாயமா இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க கேக்குறாங்க, நீங்க உண்மையா இருந்தா அந்த மறுமை நாள் எப்ப வரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கிறீங்க, அது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்ல. அது பயங்கரமான ஒரு ஓசை, அதை தவிர வேற எதுவும் இல்ல. அதோட நீங்க தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, உங்களை எல்லாம் அது வந்து புடிச்சுக்கிறோம். அப்போ அவங்களால மரணம் சாசனம் அளிக்கிறதுக்கு, இல்ல இந்தா வெளியில நிக்கிறேன், வீட்டுக்கு போய்க்கிறேன்னு சொல்றதுக்கு கூட நேரம் இருக்காது. எப்ப வரும் நான் கேக்குறீங்க, வெயிட் பண்ணுங்க. அடுத்து பிறகு ஒரு சங்கு ஊதப்படும். அப்போது உடனே அவர்கள் தத்தம் அடக்கஸ்தலங்களிலிருந்து தம் இறைவனை நோக்கி விரைந்து வருவார்கள். அவர்கள் திகிலடைந்தவாறு கேட்பார்கள், அந்தோ எங்கள் பரிதாபமே, நாங்கள் உறங்கிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து எங்களை எழுப்பியவர் யார்? அப்போது கருணைமிக்க இறைவன் வாக்களித்திருந்தது இதுவேயாகும், இறை தூதர்களின் வாக்கும் உண்மையாகிவிட்டது என்று பதில் சொல்லப்படும். அது ஒரே ஓர் உரத்த ஓசையாகத்தான் இருக்கும். அக்கணம் அவர்கள் அனைவருமே நம்முன் கொண்டு வரப்படுவார்கள். இன்று எவர் மீதும் இம்மி அளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. நீங்கள் எத்தகைய செயல்கள் புரிந்து கொண்டு இருந்தீர்களோ அவற்றிற்கு தகுந்தாற்போல்தான் உங்களுக்கு கூலி கொடுக்கப்படும். திண்ணமாக இன்று சுவனவாசிகள் இன்ப நுகர்ச்சியில் திளைத்திருப்பார்கள். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்க அவசரப்படுறீங்களா? அந்த ஓசை டக்குன்னு வந்துரும்.
ஒரே ஒரு சங்கு ஊதுற மாதிரி தான் அது ஒரு சத்தம் தான் கேட்கும். நீங்க அதுக்கு பின்னாடி என்ன செய்வீங்க? உங்களுடைய அடக்கம் தளத்துல இருந்து வெளியே வந்துருவீங்க. ஒரு சத்தத்துல அடங்கி போயிருவீங்க, அடுத்த சத்தத்துல வெளியே வந்துருவீங்க. இவ்வளவுதான். கன்சுமிட்டும் நேரம் போதும் நமக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு அல்ல மற்ற வசனத்துல சொல்றத பாக்குறோம். அப்ப திகிலெடுத்து போய் ஐயோ அந்தோ பரிதாபமே, நாங்க உறங்கி கொண்டிருந்த இடத்துல இருந்து எங்களை யார் எழுப்புனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. காரணமிக்கு இறைவன் வாக்களிஞ்சிருந்தான்ல, வாக்கு கொடுத்திருந்தான்ல, அதுதான் இது. இறை தூதர்களோட வாக்கு உண்மையாயிற்று அப்படின்ட்டு அந்த இடத்துல சொல்லப்படும். அது ஒரே ஒரு சத்தமா தான் இருக்கும். அந்த கணமே அவங்க முன்னாடி வந்து நிப்பாட்டப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு அநியாயமும் நம்ம பக்கத்துல இருந்து நடக்காது. அவங்க கொண்டு வந்ததுக்கு தகுந்த மாதிரியான கூலி கொடுக்கப்படும். நிச்சயமா இந்த நேரத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்ன அஸ்ஹாபல் ஜன்னah அல்யௌம ஃபீ ஷுலின் ஃபாக்கிஹூன். சொர்க்கவாசிகள் இருக்காங்கல்ல, அவங்க இன்பமான அந்த நுகர்ச்சியில திகழ்த்து அப்படி ஊறி போய் என்ஜாய் பண்ணி அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எந்த அது அந்த யார் அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்தாங்களோ அவங்க தானே சொர்க்கவாசிகள். அவங்க இன்ப நுகர்ச்சியில இருப்பாங்க. என்ஜாயா, ஜாலியா, குதூகலமா, கும்மாளமா, எப்படி இன்னும் என்னவெல்லாம் சொல்லலாம். அவ்வளவு அழகா இருப்பாங்க. அடுத்து அவர்களும் அவர்களின் மனைவியரும் அடர்ந்த நிழலில் சாய்வானங்கள் மீது சாய்ந்திருப்பார்கள். அவர்களுக்காக அங்கே உணவு பருகவும் விதவிதமான சுவைமிக்க பொருள்கள் இருக்கும். மேலும் அவர்கள் விரும்பி கேட்கும் அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும். கருணை மிக்க இறைவனிடமிருந்து அவர்களுக்கு வாழ்த்துரை சலாம் கூறப்படும். மேலும் குற்றம் புரிந்தவர்களே, இன்று நீங்கள் தனியே பிரிந்து நில்லுங்கள். ஆதத்தின் மக்களே, நீங்கள் ஷைத்தானுக்கு அடிபணியாதீர்கள். அவன் உங்களுடைய வெளிப்படையான பகைவன் என்றும், எனக்கே அடிபணியுங்கள், இதுவே நேரான வழி என்றும் நான் உங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கவில்லையா? அவ்வாறிருந்தும் அவன் உங்களில் பெரும்பாலான மக்களை திண்ணமாகவும் பலிபிரளச் செய்துவிட்டான். நீங்கள் அறிவு பெற்றவர்களாய் இருக்கவில்லையா? எதனை குறித்து நீங்கள் அச்சுறுத்தப்பட்டு வந்தீர்களோ அந்த நரகம் இதுவேயாகும். நீங்கள் உலகில் சத்தியத்தை நிராகரித்து வந்ததன் விளைவாக இன்று அதன் எரிபொருள் ஆகுங்கள். இன்று அவர்களுடைய வாய்களுக்கு நாம் முத்திரை வைத்து விடுவோம். உலகில் அவர்கள் எவற்றை சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று அவர்களின் கைகள் நம்மிடம் சொல்லும். அவர்களின் கால்களும் சாட்சி பகரும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். சொர்க்கவாசிகளை பத்தி எல்லாம் சொல்லிட்டு அவங்க பாருங்களேன், அவங்க எப்படி இருப்பாங்களாம், அவங்களும் அவங்களுடைய மனைவியும் சேர்ந்து அடர்ந்த நிழல்ல சாய்வு ஆசனங்கள், அப்படின்னா சோபாக்கள், சாஞ்சுக்கிட்டு உட்கார்ற சேர், சோபா, வேற என்னவெல்லாம் சொல்லலாம், அந்த மாதிரியான சோபாக்கள்ல உட்காந்து சாஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக அங்க உட்காந்து அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நேரத்துல அந்த இடத்துல அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்படுமா, விதவிதமான சுவைமிக்கல் பொருட்கள் கொடுக்க முடியுமா, அவங்க விரும்பி கேட்கிற அத்தனையுமே கிடைக்குமா. சுப்ஹானல்லாஹ். நினைச்சு பாருங்க. இப்ப கொஞ்சம் காலம் கழிச்சு விடுங்க, நிக்காஹ் முடிச்ச அந்த ஆஃப்டர் நிக்காஹ் திருமணம் முடிச்ச அந்த புதுசுல ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஹனிமூன் போறாங்க இல்லையா? எதுக்காக? தனிமையில நம்ம விரும்பினதெல்லாம் சாப்பிடலாம், விரும்பின பக்கமெல்லாம் போகலாம், யாருடைய டிஸ்டர்பும் இல்ல, குடும்பத்தார்களோட, பெத்தெடுத்தவங்களோட, பெண்ணை பெத்தவங்களோடையும் ஆணை பெத்தவங்கள்ட்ட அவங்களோட இருந்த டிஸ்டர்ப் கூட இருக்கக்கூடாது. அவங்க கூட எதுவும் சொல்லிடக்கூடாது, எதுவும் பாத்திரக்கூடாது. அவங்க ஜாலியா என்ஜாய், அவங்க மன விருப்பத்துக்கு சந்தோஷமா என்ஜாய் பண்றதுக்காக நம்ம ஹனிமூனுக்கு அனுப்பி வைப்போம் இல்லையா? அப்ப அவங்க அங்க போய் ஹோட்டல்கள்ல அழகான அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இருக்கைகள்ல இருந்துகிட்டு அப்படி ஆர்டர் பண்ணி அந்த ஆர்டர் எல்லாம் வர 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 இது உனக்கு பிடிச்சிருக்கா, இது எனக்கு பிடிச்சிருக்கா, நான் கடிச்சது நீ கடி, நான் குடிச்சதை நீ குடி, இப்படி எவ்வளவு ஒரு அழகான அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அவங்க சொர்க்கத்துல சாஞ்சுக்கிட்டு அழகா தன்னுடைய மனைவியோட, தன்னுடைய ஜோடியோட எவ்வளவு அழகான ஒரு இன்பம் பாருங்க. அவங்க கேக்குறதெல்லாம் கிடைக்கும். அப்படி இது நம்முடைய கருணை மிக்க ரப்புட்டு இருந்து வரக்கூடிய வாழ்த்தும், சலாமுன் கௌலா மிர் ரப்பிர் ரஹீம். அந்த கருணை மிக்க ரப்புட்ட இருந்து வரக்கூடிய வாழ்த்தும் என்ஜாய் பண்றீங்களா, அனுபவிக்கிறீங்களா? சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும், நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்கிற சுப செய்தி வாழ்த்து ரப்பு கிட்ட இருந்து. இது எவ்வளவு பெரிய அழகான ஒரு இன்பம், ஒரு சந்தோஷம்.
இது மாதிரி இந்த உலகத்துல கூட போயிட்டு இருக்க நேரத்துல 2 பேரும் அழகா ஜாலியா பேசிக்கிட்டு போ, ஒரு வெயிட்டர் வந்துருவான், இல்ல ரூம் பாய் வந்துருவான், இல்ல யாராச்சும் வந்து டக்குனு கதவை தட்டுவாங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு டெலிபோன் வந்து அந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணும். ஆனா அங்க எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், இந்த சொர்க்கவாசிகளின் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து வை யா அல்லாஹ். எங்கள் வாரிசுகளுக்கு அந்த பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் யா அல்லாஹ், எங்கள் ஊர் மக்கள் யா அல்லாஹ், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். இந்த பாக்கியத்தை நம்பி செயல்படக்கூடியவர்களாக மாற்றும் அதன் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை கொடுறப்பே. இதெல்லாம் படிச்சு புரிஞ்சு நிராகரிக்கும் தன்மையிலிருந்து வெளிவந்து யா அல்லாஹ் இந்த ஏக இறை கொள்கையை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மக்களா அவர்களையும் ஆக்கி யா அல்லாஹ். இந்த செய்திகள் எல்லாம் நாங்கள் எடுத்து அவர்களுக்கு சொல்லக்கூடிய அழகான வாய்ப்புகளையும் பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுறப்பே. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அடுத்த வசனம் 59வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்றான், குற்றம் புரிந்தவர்களே, இன்று நீங்கள் தனியா பிரிஞ்சு போயிருங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நிறைய அவகாசத்தை கொடுத்தேன், தூதர்களை கொடுத்தேன், நிறைய வழிகாட்டுதலை கொடுத்தேன். நீங்க என்ன செஞ்சீங்க? ஏத்துக்கிறவே இல்ல, நிராகரிச்சுக்கிட்டு தான் போனீங்க. புடிச்ச புடிவாதத்திலே இருந்தீங்க. சொன்னதையே சொன்னீங்க, கேட்டதையே கேட்டீங்க. எவ்வளவு வந்து என்ன செஞ்சீங்க? தூதர்களை எல்லாம் கொன்று வேண்டீங்க, கல்லால அடிச்சிருவேன்றீங்க, விரட்டிடு வேண்டீங்க, பொய்ன்னு சொன்னீங்க, சூனியன்னு சொன்னீங்க, என்னென்னலாம் சொன்னீங்க. எவ்வளவு அறிவு கொடுத்தேன் உங்களுக்கு? எவ்வளவு படிச்ச மக்களா இருக்கீங்க? திருந்தவே இல்ல. அதனால குற்றம் புரிந்த மக்களே, நீங்க இன்னைக்கு தனியா பிரிஞ்சு நில்லுங்க. ஆதத்தின் மக்களே, நீங்க ஷைத்தானுக்கு அடிபணியாதீங்க. உங்களுக்கு அவன் வெளிப்படையான பகைவனா இருக்கான். அதனால நீங்க எனக்கு அடிபணிங்க. வானே அபுதூனி ஹாதா சிராத்தின் முஸ்தகீம். அது உங்களை நேரான வழியில கூட்டிட்டு போயிரும். அந்த அறிவுரை அதுல இருக்கு. அதை நீங்க படிக்கலையா? அதை பார்க்கலையா? ரப்பே, எவ்வளவு நீ கருணையா கேட்கிற ரப்பே. அப்படி இருந்தும் உங்கள பெரும்பாலான மக்கள் நீங்க என்ன செஞ்சீங்க? வழி பிறந்து போயிருந்தீங்க. நீங்க அறிவு பெற்ற மக்களா இருக்கல. வேணாம், உலக விஷயத்துல PhD எல்லாம் பண்ணிருந்தீங்க, என்னென்னமோ டிகிரின்னு 5-6 டிகிரி, ஒருத்தர் 37 பட்டம் வாங்கியிருந்தாராம். அந்த மாதிரி எல்லாம் வாங்கியிருந்தீங்க. ஆனா நல்லறிவு நேர்வழி பெறல. இதனை பத்தி நீங்க அச்சுறுத்தப்பட்டு வந்தீங்க. அந்த நரகம் இதுதான். உலகத்துல இருக்கையில நீங்க இப்படி எல்லாம் நிராகரிச்சு வாழ்ந்தா நரகத்துக்கு போவீங்கன்னு சொன்னோம்ல, அந்த நரகம் இதுதான், பாத்துக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல சொல்லுவான். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சிஸ்டர். மேலும் நாம் நாடினால் அவர்களுடைய கண்களை அவித்து விடுவோம். பிறகு அவர்கள் பாதையை நோக்கி விரைந்து வருவார்கள். ஆனால் எவ்வாறு அவர்களுக்கு பாதை புலப்படும்? மேலும் நாம் நாடியிருந்தால் முன்னோக்கி செல்லவும் பின்னோக்கி திரும்பவும் அவர்களால் முடியாதவாறு தம் இருப்பிடத்திலேயே அவர்களை உருமாற்றி விட்டிருப்போம். மேலும் நாம் எவருக்கேனும் நீண்ட ஆயுளை கொடுத்தால் அவருடைய அமைப்பை அடியோடு மாற்றி விடுவோம். இவை அனைத்தையும் பார்த்து அவர்களுக்கு அறிவு வர வேண்டாமா என்ன? மேலும் நபியாகிய இவருக்கு நாம் கவிதை கற்றுக் கொடுக்கவில்லை. அது கவிதை புனைதல் அவருக்கு ஏற்றதும் அன்று. திண்ணமாக இது ஒரு நல்லுரை ஆகும். தெளிவான ஓதப்படுகின்ற வேதமாகவும் இருக்கின்றது. இதன் வாயிலாக உயிரோடு இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனையும் எச்சரிப்பதற்காகவும் நிராகரிப்பவர்களுக்கு எதிரான ஆதாரம் நிறைவு பெறுவதற்காகவும் தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானை பின்பற்றாதீங்க, ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றினா அவன் உங்களை நேர்வழியில இருந்து இப்ப வெளியாக்கி கொண்டு போயிருவான். இது உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு. நீங்க நரகத்தை மறுத்து இருந்தீங்க, இந்த அந்த நரகம் உங்களுக்கு முன்னாடி காட்டப்பட்டுச்சு இல்லையா? நீங்க இன்னைக்கு என்ன செஞ்சீங்க? நிராகரித்து வந்த காரணத்தினால இதனோட எரிபொருளா இருக்குங்கன்னு அன்னைக்கு சொல்லப்படும். அவங்களுடைய வாய்களுக்கெல்லாம் முத்திரை வைக்கப்படும், கைகால்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அது அவங்களுக்கு சாட்சி சொல்லும். அவங்களுக்கு எதிரா நம்ம நாடுனா அவங்களுடைய கண்களை அவுச்சிருவோம். அல்லாஹ் யாரபே ரஹ்மானே, இந்த கொடுமையில இருந்து அனைத்து மக்களையும் பாதுகாத்தல்வாயாக யா அல்லாஹ். அவங்களுக்கு விரைந்து வருவாங்க, அந்த பாதையை தெரியாம போயிரும். நம்ம நான்னா முன்னுக்கும் போக முடியாது, பின்னுக்கையும் வர முடியாது. அப்படியே இருந்த இடத்துலயே உருவத்தை மாத்தி போட்டுருவோம். அது மட்டும் இல்ல, நீங்களே உலகத்துல பாருங்க, நீங்க நீண்ட ஆயுள கொடுக்கப்பட்டவங்க எவ்வளவு அழகா வாலிபத்துல இருந்தாங்க, அழகான முறையில அவங்க வாழ்ந்தாங்க. அத மாற்றி வயசானதுக்கு பின்னாடி அவங்க உருவமெல்லாம் குழஞ்சு அவங்கள கண்ணுக்கு முன்னாடியே உருமாட்டி வச்சிருக்கமே, இத பார்த்து கூட நீங்க அறிவு பெற உங்களுக்கு வேலை செய்ய வேண்டாமா? நீங்க நல்லறிவு பெற வேணாமா? இருந்தாலும் நபியாகி இவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கைய
கவிதைன்னு சொல்றீங்க, இது கவிதை கிடையாது. இது அல்லாஹ்வுடைய வந்த நல்ல உபதேசம். இது தெளிவாக ஓதப்படுற வேதமா இருக்குது. உயிரோட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் எச்சரிக்கை செய்யக்கூடியதாகவும், ஆதாரமாவும் இருக்குது. இத கொண்டு நீங்க நல்லறிவு பெறுங்க. இன்னும் உங்க கவனிக்கலையா? திண்ணமாக நாம் இவர்களுக்கு கைகள் உருவாக்கியத இப்ப அவங்களுக்கு நம்ம குடுத்துருக்கோம். கால்நடைகள் நம்ம படைச்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், இவங்க கவனிக்கலையா என்ன? நிச்சயமா நம்ம கைகள் உருவாக்கியவற்றிலிருந்து அவர்களுக்காக கால்நடைகளை நம்ம படைச்சிருக்கோம். இப்போ அவங்க அவற்றுக்கு உரிமையாளர்களா இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்க? இது மூலமா எச்சரிக்கை பெற வேண்டாமா? அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி அவங்களுக்கு ஒவ்வொன்னுக்கும் வசப்படுத்தி குடுத்துருக்கோம். அதுல அழகான முறையில பயணம் செய்றாங்க. இருந்தாலும் அவங்க நல்லறிவு பெறாம இருக்கிறாங்களேங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இவ்வளவு தெளிவா நமக்கு சொன்ன பின்னாடியும் நிராகரித்தா, பாவங்கள் செய்தா அதனுடைய தண்டனை எவ்வளவு பயங்கரமா இருக்குங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். அடுத்ததா அவர்கள் கவனிக்கவில்லையா என்ன? திண்ணமாக நம் கைகள் உருவாக்கியவற்றிலிருந்து அவர்களுக்காக கால்நடைகளை நாம் படைத்துள்ளோம். இப்போது அவர்கள் அவற்றிற்கு உரிமையாளர்களாய் இருக்கின்றார்கள். மேலும் அவற்றை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துள்ளோம். அவற்றில் சிலவற்றின் மீது அவர்கள் சவாரி செய்கின்றார்கள். மேலும் சிலவற்றின் இறைச்சியை புசிக்கின்றார்கள். மேலும் அவற்றில் அவர்களுக்கு பலவிதமான பயன்களும் பானங்களும் இருக்கின்றன. பிறகு அவர்கள் நன்றி செலுத்துவோராய் இருக்க வேண்டாமா என்ன? இவ்வாறெல்லாம் இருந்தும் அல்லாஹ்வை விடுத்து பிற கடவுள்களை இவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தாம் உதவி செய்யப்படலாமென்று ஆசை கொள்கிறார்கள். அவற்றால் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய இயலாது. இதற்கு நேர்மாறாக அம்மக்கள் அவற்றிற்காக தயார் நிலையில் இருக்கும் சேனையாக விளங்குகிறார்கள். ஓகே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கால்நடைகளை படைச்சிருக்கிறது. அதுல நமக்கு பயன்கள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதன் மூலம் நமக்கு எவ்வளவெல்லாம் நன்மைகள் செஞ்சிருக்கிறான். இதுல இருந்து கூட நீங்க நன்றி செலுத்த வேணாமா? இன்னும் நீங்க நிராகரிப்பிலேயே இருக்கிறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். அடுத்து இட்டுக்கட்டி பேசும் அவர்களின் பேச்சுக்கள் உம்மை கவலையில் ஆழ்த்திவிட வேண்டாம். அவர்கள் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் பேசுபவை அனைத்தையும் திண்ணமாக நாம் அறிகின்றோம். திண்ணமாக நாம் மனிதனை விந்திலிருந்து படைத்திருக்கின்றோம் என்பதை அவன் பார்க்கவில்லையா என்ன? ஆனால் அவ்வாறிருந்தும் நம்மை எதிர்த்து வெளிப்படையாக தர்க்கம் புரிபவனாகி விட்டான். மேலும் அவன் நமக்கு ஊமையை பொருத்துகின்றான். ஆனால் தான் படைக்கப்பட்ட விதத்தை மறந்து விடுகின்றான். மக்கி போய்விட்ட நிலையிலுள்ள இந்த எலும்புகளை உயிர்ப்பிப்பவன் யார் என்று அவன் கேட்கின்றான். அவனிடம் கூறுங்கள், எவன் முதலில் அவற்றை படைத்தானோ அவனே அவற்றை உயிர்ப்பிப்பான். மேலும் அவன் படைப்பு நுட்பம் ஒவ்வொன்றையும் நன்கறிந்தவன். அவனே பசுமையான மரத்திலிருந்து உங்களுக்காக நெருப்பை படைத்தான். இப்போது நீங்கள் அதன் மூலம் தீ பற்ற வைத்துக் கொள்கின்றீர்கள். வானங்களையும் பூமியையும் எவன் படைத்தானோ அவன் அவர்களை போன்றவர்களை படைப்பதற்கு ஆற்றல் பெற்றவனல்லவா? ஏன் இல்லை? நன்கு அறிந்த மாபெரும் படைப்பாளன் அவனே. அவன் ஏதாவது ஒரு பொருளை படைக்க நாடினால் அவன் செய்வது ஆகுக என்று அதற்கு ஆணை இடுவதுதான். உடனே அது ஆகிவிடுகின்றது. தூய்மையானவன். ஒவ்வொரு பொருளின் முழு அதிகாரமும் எவனுடைய கையில் உள்ளதோ அவன். மேலும் அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு செல்லப்பட இருக்கின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தோட இறுதியில அல்லாஹ் தஆலா சொல்றது நீங்க பார்க்கலையா? உங்களுக்கு நான் கால்நடைகளை படைச்சிருக்கேன். அதிலிருந்து எல்லா விதமான உணவுகளையும் படைச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல. நீங்க அதுல இருந்து சாப்பிடுறீங்க, பயன்படுகிறீங்க, அதுல ஏறி போறீங்க. இதுக்கெல்லாம் பார்த்து நீங்க நன்றி செலுத்த வேண்டாமா? இப்படி இருந்தும் அல்லாஹ் விட்டு பிற கடவுள்கள் நீங்க கூப்பிடுறீங்களே, உதவி செய்யுமா அது? நீங்க அது உதவி செய்யணும்ன்ற ஆசையும் படுறீங்களே, அது உதவி செய்யாது. அவற்றால் எந்த உதவி செய்ய முடியாது. அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, நீங்க இவங்க இட்டுக்கட்டி பேசக்கூடிய பேச்சு உங்க நபியே உங்கள கவலையில ஆழ்த்திட வேண்டாம். அவங்க பேசுறதுல இருந்து நம்ம உங்கள பாதுகாப்போம். அவங்க ரகசியமா பேசுறது வெளிப்படையா செய்யக்கூடியதையும் அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கான். நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைய நீங்க அழகான முறையில செய்யுங்க. இந்த மனுஷன் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். நாம எதுல இருந்து படைக்கப்பட்டான்டு. சாதாரண ஒரு வெந்து துளி. அதுல இருந்து தான் இவன படைச்சோம். அதுக்கு பின்னாடி இவன் அதெல்லாம் மறந்துட்டு படைப்பாளனான ரப்பு கிட்ட தர்க்கம் பண்றானே! எப்படிப்பட்டவனா இருப்பான்? அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான். அவன் நமக்கு ஊமைய சொல்றான். என்னது நம்ம மக்கி மண்ணா போனதுக்கு பின்னாடி உயிர் குடுத்து எழுப்பப்படுவோமா? அப்படின்னு நம்மள்ட்டயே தான் கேட்கறான். "எப்பா ஒண்ணுமே இல்லாம இருந்த உன்ன படைச்சேன். திருப்பி கொண்டு வர்றது எனக்கு கஷ்டம் இல்லப்பா" அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, நீங்க பாருங்க. பசுமையான மரத்துல இருந்து நீங்க பத்த வச்சு எரிக்கணும். உங்களுடைய வாழ்வாதாரங்கள அழகா கொண்டு போகணும். நெருப்பு படைச்சவன் அவன் தான்ப்பா. இது கூட உங்களுக்கு தெரிய வேணாமா? வானம் பூமியில
எவ்வளவு அழகா படைச்சிருக்கான். படைப்பாற்றல் உள்ளவன் அவன். அவன் நன்கு மாபெரும் அறிந்தவனா படைப்பாளனா இருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அவன் ஏதாச்சும் ஒரு பொருளை படைக்கணும்னு நினைச்சாண்டா, உருவாக்கணும்னு நினைச்சாண்டா, குன் அப்படின்னு சொல்றதுதான். இப்ப யகூன் அது அப்படியே ஆயிரும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அந்த தூய்மையானவன் ஒவ்வொரு பொருளோடைய அதிகாரமும் அவன் கையில தான் இருக்கு. அப்படிப்பட்டவன் தான் உங்களுடைய ரப்பு, நம்முடைய ரப்பு. அவன்கிட்டதான் நம்ம திரும்பி எல்லாரும் கொண்டு வந்து ஒண்ணு சேர்க்கப்படுவோம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதை அல்லாஹ் முழுமையாக நம்பி செயல்படக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா ரப்பே யா ரஹ்மானே, நீ எச்சரிக்கை கூடிய செயல்கள்ல இருந்து, செய்தியில இருந்து நாங்கள் எச்சரிக்கை பெற்று நல்லுணர்வு பெற்று நீ சொல்லக்கூடிய சுப செய்தியை நம்பி அல்லாஹ் அதன்படி அமல் செய்து அதை அழகான முறையில் பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து அருள் கிருபை செய்வாயாக. واخر دعوانا الحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.